அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டுடே ஸ்பாட் டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 20 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த ஸ்பாட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பாட் டெஸ்ட் ரிலேட்டடாக எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தந்துடுங்க. முதல் கேள்வி, தேவதானம் எனப்படுவது. தேவதானம்னா ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடையை குறிப்பிடுகிறது. கேள்வி 2, முதல் பானிபட் போர் 1526 எந்த இருவருக்கு இடையில் நடைபெற்றது? முதல் பானிபட் போர்னாவே நமக்கு நல்ல ஞாபகம் தெரியும். முதல் பானிபட் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு இடையே நடைபெற்றிருக்கும் 1526. கேள்வி 3, விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகளை வரிசைப்படுத்துக. விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகள்னாவே சங்கம வம்சம், சாலு வம்சம், துளு வம்சம், ஆரவிடு வம்சம். கேள்வி 4, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவன் யார்? முதலாம் பராந்தக சோழன். கேள்வி 5, சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது எது? சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது மொகஞ்சதாரோ. கேள்வி 6, ரிக்வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது. ரிக்வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது 7 நதிகள் பாயும் பகுதி. கேள்வி 7, சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு எது? சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத்தூன் கற்றூன் கல்வெட்டு. கேள்வி 8, அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார்? அரிசேனர். கேள்வி 9, ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது? ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ. கேள்வி 10, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகளின் பெயர் என்ன? வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகளின் பெயர் சங்கீதைகள். கேள்வி 11, ராமராயர் எந்த போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்? ராமராயர் தலைக்கோட்டை போர் 1565 நடைபெற்றிருக்கும். கேள்வி 12, ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி 1542 ஆண்டு எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார்? ஜலாலுதீன் முகமது அக்பர் பார்த்தீங்கன்னா அக்பர் 1542 நவம்பர் 23 பிறந்திருப்பார் அமரக்கோட்டையில். நவம்பர் 23, 1542 பிறந்திருப்பார். கேள்வி 13, ஊமைத்துறை கழுவேற்றப்பட்ட ஆண்டு. ஊமைத்துறைனாவே நவம்பர் 16, 1802. கேள்வி 14, மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதலாக இரும்பு 800 BCயில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்காணும் எதோடு சம்பந்தம் உடையதுன்னா சாம்பல் வர்ணம் பூசிய பாண்டம். சாம்பல் வர்ணம் பூசிய பாண்டத்தோடு தொடர்புடையது. கேள்வி 15, சிந்து சமவெளி நாகரிகத்தில் அரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் அரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் கோட்டையின் வடக்கு பகுதி. கேள்வி 16, கீழ் தரப்பட்டுள்ள 4 எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல்கள்? தேரி கதா. கேள்வி 17, கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. கில்ஜி வம்சத்தை நிறுவியவர், ரஷ்யாவின் இறப்பு, அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு, திவானி கைராட் துறை உருவாக்கம். இதில் எது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் இறப்பு. ரஷ்யா பேகம் எப்போ இருந்திருப்பாங்கன்னா 1240 இருந்திருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரஷ்யாவின் இறப்பு. 2, கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் பார்த்தீங்கன்னா 1290 நிறுவியிருப்பாங்க. ஜலாலுதீன் கில்ஜி 1290 நிறுவியிருப்பார். அடுத்து 3, அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு 1308. தேவகிரி படையெடுத்திருப்பார் 1308. அடுத்து திவானி கைராட் துறையை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ சரியானது காலவரிசை 2, 1, 3, 4. கேள்வி 18, பொறுத்துக. இபன் பத்துதா மொராக்கோ நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பாரசீக பயணி. நிக்கிட்டின் ரஷ்ய பயணி. நூனிஸ் போர்ச்சுகீசிய பயணி. கேள்வி 19, சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் யார்? சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் சர் தாமஸ் மன்றோ. கேள்வி 20, பீர்சா முண்டா முன்னின்று நடத்திய புரட்சி நடைபெற்ற இடம் எது? பீர்சா முண்டா முன்னின்று நடத்திய புரட்சி நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பகுதி. ஸோ இந்த 20 கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது. இந்த 20 கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.